இன்னும் ஒரு 4 தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் 2024 இந்த சாம்பியன் கோப்பையை எந்த அணி வெல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி அந்த இறுதி போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய முதல் அணி எது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் போட்டி அப்படிங்கிறது நேற்று அகமதாபாத்தில் வந்து நடந்தது. இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா லீக் சுற்று முடிவில் முதல் 2 இடங்களை புள்ளிப்பட்டியலில் பிடிச்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2 அணிகளும் வந்து மோதினாங்க. ஸோ இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய கேப்டன் பேட் கமின்ஸ். அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சூஸ் பண்ணார். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பார்த்தோன்னா நிறைய ரன்ஸ் வந்து இந்த சீசனில் கடந்த சில போட்டிகளை வந்து அபாரமான ரன் குவிப்பில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் பார்த்தோன்னா முதல் ஓவர்லேயே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் ஏலத்தில் கிட்டத்தட்ட 24.25 கோடி கொடுத்து எடுத்தாங்க கொல்கத்தா அணி. பட் அதுக்கு வந்து அவர் அந்தளவுக்கு பே ஆஃப் பண்ணாரா அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இல்லைன்னு சொல்லலாம். நிறைய எக்ஸ்பென்சிவாக இருந்தார், விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கல. பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக போட்டிருக்கு. அதுவும் நேற்று பார்த்தோன்னா முதல் ஓவரில் டேஞ்சர் மேன் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அதுவும் 2வது பந்தில் க்ளீன் போல்ட் ஆக்குனார். அதுவும் ரன் கணக்கே தொடங்குறதுக்கு முன்னாடியே டிராவிஸ் வந்து டக் அவுட் ஆகி வெளியேறினார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 விக்கெட்டும் கூட எடுத்து கொடுத்தாரு. நிதிஷ் ரெட்டி மற்றும் ஷாபாஸ் அகமது அவங்க 2 பேருடைய விக்கெட்டையும் 5வது ஓவரில் 5வது பந்து மற்றும் 6வது பந்துகளில் வந்து எடுத்து கொடுத்தாரு மிச்சல் ஸ்டார்க். ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பியன் பவுலர் முக்கியமான சமயத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ நேற்று அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படி சொல்லலாம். ஸோ பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க 4 விக்கெட்டுகளை வந்து இழந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு பக்கம் வைபவ் ஓவரவும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு மிச்சல் ஸ்டார்க்கு அசஸ் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லலாம். ஸோ தொடக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அவங்க 2 பேர் தான் பெருசாக நம்பி இருக்காங்க. பட் 2 பேரும் நேற்று ரொம்பவே குறைவான ரன்களே ஆட்டம் இழந்ததன் காரணமாக அந்த அணி ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் பெருசாக சான்ஸ் கிடைக்காத ராகுல் திரிபாதி நேற்று வந்து களமிறக்கப்பட்டார். அவர் ஒரு புறம் ரொம்பவே சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் அப்படி சொல்லலாம். டீம் வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும் போது இவர் இன்னொரு பக்கம் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 7 பவுண்டரி ஒரு சிக்ஸரோட 35 பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா 55 ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாரு. அதுவும் தேவையான சமயத்தில் இந்த குவாலிஃபயர் 1 வந்து ஒரு அவசியமான ஒரு அரைசத்தை அடித்தார்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு நல்ல நாக்கு வந்து தேவையில்லாத முறையில் வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ரன் அவுட் வகையில் தான் அவர் வந்து ஆட்டம் இழந்தார். ரொம்பவே சூப்பராக ஆடிட்டு இருந்தார் ராகுல் திரிபாதி அப்படி சொல்லலாம். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் சமத் அடித்த பந்து பாயிண்ட் திசையில் நின்றுட்டு இருந்த ஆண்ட்ரே ரசல் அட்டகாசமாக தடுத்து வந்து அதை வந்து ரன் அவுட் ஆக்குனார். ஸோ தேவையில்லாமல் இந்த ரன் அவுட் மூலமாக வெளியேறின ராகுல் திரிபாதி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்கேஸில் உட்காந்து அழுகிற மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் கூட சோசியல் மீடியாஸில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்த சீசனில் திரிபாதிக்கு வந்து பெருசாக சான்சஸ் கிடைக்கல பிளேயிங் 11ல். பட் நேற்று கிடச்சிது, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அடுத்த போட்டியில் நல்லா ஆடுவார் அப்படி எதிர்பார்க்கலாம். பட் நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 4 விக்கெட் வந்து 39 ரன்களுக்குள்ளே இருந்தாலும் கூட மீட்டு கொண்டு வர முயற்சியில் ராகுல் திரிபாதிக்கு இப்போ சப்போர்ட்டிவாக ஒருத்தர் விளையாடினார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹென்ரிக் கிளாசன் சொல்லி ஆகணும். நான் கிளாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன். பட் நேற்று விக்கெட்ஸ் நிறையா போனதுனால அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை அவரால் வெளிப்படுத்த முடியல. இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 21 பந்துகளில் 3 பவுண்டரி ஒரு சிக்ஸரோட 32 ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்தாரு. இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. பட் ஆனாலும் இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான சமயத்தில் ஆட்டம் இழந்தாங்க அப்படி சொல்லலாம். ராகுல் திரிபாதியும் சரி, கிளாசனும் சரி, இவங்க 2 பேர் நின்று இருந்தாங்களா இன்னும் ஒரு நல்ல டோட்டல் அவங்கள வந்து போஸ்ட் பண்ணியிருக்க முடியும். பட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறு எந்த பேட்ஸ்மேன்ஸும் பெருசாக வந்து பண்ணல. ஷாபாஸ் அகமது மிடில் ஆர்டர்லையாக இருக்கட்டும், அதே மாதிரி அப்துல் சமதும் வந்து ரன் அவுட் ஆக்கிட்டு அவரும் அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி பார்த்தோன்னா சன்வீர் சிங்கை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. வந்த முதல் பந்திலேயே வந்து அவர் வந்து டக் அவுட் ஆனார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸ் ஒரு பவுலராக இல்லாமல் ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவருடைய தேவை நேற்று இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ பேட் கமின்ஸ் வந்து நேற்று சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணி கொடுத்தாரு. கடைசியில் வந்து பார்த்தோன்னா தேவையான ஒரு 30 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. 24 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தார், 2 பவுண்டரி 2 சிக்ஸஸோட. ஸோ இந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ரன்ஸ் வந்து குறைவாக அடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லணும்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி அப்படி சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி நேற்று வந்து சூப்பராகவே பந்து வீசினார். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா 2 விக்கெட்டுகள் எடுத்தார் நேற்று. அதுவே எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்கோர் போர்டு பார்க்குறோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் முதல்லையே 0 ரன்களுக்கு ஆட்டம் இருந்தார். அபிஷேக் சர்மா ஒரு 3 ரனில் ஆட்டம் இருந்தார். இது திரிபாதி அண்ட் கிளாசன் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்தாங்க. மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ் ரெட்டி,
சாபாஸ் அகமது, அப்துல் சமத், சன்வீர் சிங் யாருக்கிட்ட இருந்தும் பெருசாக கான்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்கல. கடைசி கட்டத்தில் வியாஸ்காந்த் கூட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மின்ஸ் வந்து ஒரு 33 ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்தாரு. இதன் காரணமாக 19.3 ஓவரில் 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க SRH. அதே பவுலிங்கில் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று ஒரு திருப்பு முனையாக இருந்தது கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க் தான். ஸோ தொடக்கத்திலேயே 3 விக்கெட்டுகள் எடுத்தாரு. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர்மேன் கிளாசனோட விக்கெட்டை வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து எடுத்து கொடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி KKRக்காக இந்த சீசனில் அதிக விக்கெட்ஸ் எடுத்த பிளேயராக இருக்கார் அப்படி சொல்லலாம். ஸோ நேற்றைய போட்டியில் அவர் 4 ஓவரில் 26 ரன்களை விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரே ரசலாக இருக்கட்டும், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா அண்ட் சுனில் நரேன் இவங்க எல்லாருமே தலா ஆளுக்கு ஒரு விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஹர்ஷித் ராணா வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன் அப்படி சொல்லலாம் KKRக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 20 ஓவர்களில் சன்ரைசர்ஸ் அணி 160 ரன்கள் டார்கெட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதை நோக்கி களமிறங்கும் போது கொல்கத்தாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா அவங்களுடைய தொடக்க ஆட்டக்காரர் பில் சால்ட் இல்லாத இடத்த நிரப்புறது யார் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கு ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு நேற்று வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவர் ரொம்பவே சூப்பராக வந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 23 ரன்களே ஆட்டம் இருந்தாலும் கூட அவருடைய இன்டென்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மொதல் 3 ஓவரில் 44 ரன்கள் வந்து KKR அடித்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ் தான். ஸோ 14 பந்துகளை 2 பவுண்டரி 2 சிக்ஸோட 23 ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்தாரு. ஆனால் 4வது ஓவரை வந்து போட்டு அவருடைய விக்கெட்டை வந்து வீழ்த்தி கொடுத்தது SRHல இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் இந்த சீசன் ஃபுல்லாகவே SRHக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேற்றும் அவர் வந்து அவர் வீசின முதல் ஓவர்லேயே விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. 3 ஓவர் வீசின நடராஜன் பார்த்தோம் அப்படின்னா 22 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்ததாக சுனில் நரேன் வந்து அகமதாபாத்தில் பெருசாக அவருடைய ட்ராக் ரெக்கார்டு பெருசாக இல்லை. இதுக்கு முன்னாடி விளையாட 3 போட்டிகளையும் ரன் கணக்கே தொடங்காமல் டக் அவுட் ஆயிருந்தார். பட் நேற்று ஒரு 21 ரன்கள் எடுத்திருந்தாலும் கூட அவருடைய விக்கெட்டை கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க 2 பேரும் கேம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் பார்த்தோம் அப்படின்னா 1 டவுனில் ரொம்பவே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த சீசன் KKR பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது வெங்கடேஷ் ஐயர் ஒரு நிலையான பொசிஷன் இல்லை. 1 டவுனில் வராரு, நம்பர் 4ல் வராரு, நம்பர் 5ல் வராரு. பட் எந்த இடத்துல வந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பட் நேற்று அதுவும் பார்க்க முடியுது. 1 டவுனில் வந்து 28 பந்துகள் சந்திச்சவர் 4 பவுண்டரி 5 பவுண்டரி 4 சிக்ஸஸோட 51 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் ஒரு அட்டகாசமான அரை சதம் அடித்தார். 24 பந்துகளில் 58 ரன்கள் அடித்து அவர் வந்து மேட்ச் வந்து ஈஸியாக வந்து KKRக்கு வந்து வெற்றி பெற்று கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா பிளே ஆஃப்ஸில் இது வந்து அவருக்கு 2வது அரை சதம். ஸோ ஒட்டுமொத்தமாக 17 ஆண்டுகால IPL ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணியினுடைய கேப்டனாக பிளே ஆஃப்ஸில் அதிக அரை சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் இப்போ இவரும் இணைஞ்சிருக்காரு அப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி MS தோனி, ரோஹித் சர்மா அண்ட் டேவிட் வார்னர் இவங்க 3 பேரும் IPL பிளே ஆஃப்ஸில் 2 அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கூட 4வது ஆளாக இணைஞ்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ KKR பார்த்தோம் அப்படின்னா இந்த ரன் சேஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த 160 ரன்கள் அப்படிங்கிறத வெறும் 13.4 ஓவர்கள்லேயே ஈஸியாக எட்டிட்டாங்க. 164 ரன்கள் வெறும் 2 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து ஸோ 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்காங்க KKRனு சொல்லலாம். ஸோ இந்த வெற்றியின் மூலமாக இந்த வருஷம் 2024 IPL ஃபைனலுக்கு முதல் டீமாக தகுதி பெற்றிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா IPL இது வரைக்கும் அதிக முறை ஃபைனலுக்கு முன்னேறின அணி அப்படின்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் 10 முறை ஃபைனலில் வந்து விளையாடிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி 6 முறை ஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அடுத்தபடியாக அதிக முறை ஃபைனலுக்கு போன 3வது அணி அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா 2 பேரும் தலா 3 முறை வந்து ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. இப்போது RCB பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இன்னொரு அணி எந்த அணி வந்து ஃபைனலுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த போட்டியில் வந்து தோல்வியை தழுவின சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போ வந்து வெளியேற்றப்பட்டாங்களா அப்படின்னா இல்லை, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. பட் அது எப்படி யாரை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு போட்டி இருக்குது. அதுவும் மஸ்ட் வின் போட்டி அப்படி சொல்லலாம் 2 அணிகளுக்கும். ஏன்னா இந்த போட்டியை வந்து எலிமினேட்டர் போட்டி. இதில் தோல்வி பெறக்கூடிய அணி வந்து தொடரிலிருந்து வெளியேற்றப்படுவாங்க. 4வது இடத்த வந்து அவங்க பிடிப்பாங்க அப்படின்னு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டி நடக்க இருக்குது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த 2 அணிகள் மோத இருக்காங்க.